ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஒரு தொழாத முஸ்லிம் கிடையாது. தொழாத ஒரு முஸ்லிம் கிடையாது. அப்படி இருந்திருந்தா சஹாபாக்கள் கழுத்தை வெட்டி இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பள்ளிக்கு வராதவண்ட ஊட்ட நெருப்பு வச்சு பத்த வைக்கின்ற மனசு சொல்லுதுன்னு சொன்னாங்க. தொழாதவண்ட வீட்டு அல்ல, பள்ளிக்கு ஜமாத்தா வராதவனுடைய வீட்டு. யோசிச்சு பாருங்க. ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க உலகத்துல அல்லாஹ் அழிவை உண்டாக்கும் போது, அழிவு வரும்போது நல்லவர்களும் அழிவோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? நஅம் இதா கதுரல் கபஸ். ஜைனப், பாவம் அதிகரித்தால் நல்லவர்களையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் அழிப்பான். இன்றைக்கு உங்களோட உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க, தொழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடையா, தொழாதவர்களுடைய எண்ணிக்கை கூடையா? சொல்லுங்களேன். நான் சொன்னா சில நேரம் சிக்கலாகலாம். உங்களோட ஊர்களை வச்சு சொல்லுங்க, தொழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடையா, தொழாதவர்களுடைய எண்ணிக்கை கூடையா? தொழாதவங்களோட எண்ணிக்கை தான் சகோதரர்களே கூட. சுபகுக்கு ஒரு சஃபு, 4 பேர் 5 பேர். ஜும்மாவுக்கு வரக்கூடிய சமூகம் தொழுகைக்கு வந்தால் எவ்வளவு பரக்கத்து இறக்குவான் அல்லாஹ் இந்த ஊர்ல. நன்றி இல்லையா கொஞ்சமாவது? பிறக்கும் போது என்னத்தை கொண்டாய்? உடுக்க உடுப்பு இருந்துச்சா? பணம், காசு, ஆரோக்கியம், மனைவி, கணவன், சொத்து, செல்வம், பிள்ளை, சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையும் தந்தவன். அவனுக்கு ஒரு அரை மணித்தியாலம் ஒரு நாளைக்கு ஒதுக்குறதுக்கு வக்கில்லாட்டி என்ன முஸ்லிம் நீ? எல்லாம் கேளுங்க. தொழாதவன்ட்ட போய் வீட்டுல இருந்து அடிச்சு விரட்டுங்க பள்ளிக்கு. தரித்திரியம் சகோதரர்களே, தரித்திரியம். இன்னைக்கு இந்த உம்மத்துக்கு இவ்வளவு அடி, இவ்வளவு நாசம், இவ்வளவு அழிவு, இவ்வளவு கேவலம். ஏன்? படைச்சவனை தொழுகிறதுக்கே விருப்பம் இல்லை. நான் கேட்கிறேன், பள்ளிவாசல் ஹோட்டலை விட மோசமா? நான் கேட்கிறேன், பள்ளிவாசல் பீச்சை விட கேவலமா? பள்ளிவாசல் பார்க்க விட கேவலமா? ஒவ்வொரு நாளும் 4:30 மணியான ஓட்டுறான் கூட்டாளிட வீட்டுக்கு, பீச்சுக்கு, பார்க்குக்கு. அதை விட கேவலமான அல்லாஹ்ட பள்ளி? அதை விட கேவலமா அல்லாஹ்ட பள்ளி? படைச்சவனுக்கு நேரம் கொடுக்கிறதுக்கு வக்கில்லையா? எப்படி நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி இறங்குற? சவுதியை பத்தி கவலை செலாக்களுக்கு பாரு, சாராய கடை திறக்கிறான், அதை திறக்கிறான். அவன் எதை திறந்தாலும் அவனுக்குரிய முடிவு நாள் நெருங்குறது. அதெல்லாம் பாப்பான். இவர் சவுதி கேசுறார், இங்க பள்ளிக்கு வராரு இல்ல, இஷாக்கு பாங்கு சொல்லி சவுதி கேசிட்டு இருக்கிறார். என்ன இது கவலையா? இது பலஸ்தீன் அவன் அழியணும், இவன் அழியணும், யூதன் அழியணும். இவருக்கு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் கிட்ட அந்த மக்களுக்கு துஆ கேட்க வக்கில்ல. ஒரு நோன்பு, ஒரு வியாழன், ஒரு திங்கள், ஒரு நோம்பு பிடிச்சி யார் சொல்லலாம் அந்த மக்களுக்கு துஆ கேட்ட? நீங்க இருப்பீங்க கேட்டவங்க. தான் திருந்துறதுக்கு தயார் இல்ல சவுதி மன்னன் அழியணும், தான் திருந்துறதுக்கு தயார் இல்ல இஸ்ரேல் அழியணும். இதெல்லாம் பகல் கனவுகள். அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ன செய்யணும் என்று. நம்முடைய சமூகத்தில் முதலாவது ஆண்கள் பெண்கள் 100க்கு 100 தொழுகையாளியாக மாறணும்.